கொல்கத்தாவில் சட்டக்கல்லூரி மாணவி ஒருத்தவங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அந்த மாநில அரசியல்லையே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வழக்கில் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த காட்சிகளை முதல்ல நம்ம பார்க்கலாம். ஒரு பக்கம் மாணவி பாலியல் வழக்கு தொடர்பா 3 பேர் கைது செய்யப்பட்டு இப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருக்கும் 4 நாள் போலீஸ் காவலும் விதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து ஜூலை 1ஆம் தேதி வரைக்கும் இவங்க கிட்ட போலீஸ் விசாரணை நடத்துறதுக்கான அனுமதியும் கொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதுனால அங்க போராட்டம் வெடிச்சிருக்கு. அப்படி இந்த விவகாரத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். அதாவது சட்டக்கல்லூரி மாணவி கல்லூரியினுடைய பாதுகாவலர் அறைகளை அடைச்சு வச்சு முன்னாள் கல்லூரி மாணவரும் அதே மாதிரி இப்ப கல்லூரியில படிச்சுட்டு வர 2 மாணவர்களும் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்திருக்க வாக்குமூலம் கேட்கிறவங்க மத்தியில ஒரு பேரிடியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சம்பவம் என்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது கடந்த 25ஆம் தேதி நடந்திருக்கு. கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி மாணவி எக்ஸாம் ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டி கல்லூரிக்கு போயிருக்காங்க. அங்க அந்த கல்லூரியினுடைய செக்யூரிட்டி அறையில வச்சுதான் இந்த பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அதாவது இந்த மாணவர் எப்படி அந்த மாணவியை அணுகி இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த கல்லூரியில படிச்சிருந்த முன்னாள் மாணவரும் அதே மாதிரி இந்த கல்லூரியில தற்பொழுது படிச்சுக்கிட்டு இருக்க 2 மாணவர்களும் சேர்ந்துதான் இந்த மாணவியை கற்பழிக்க செஞ்சிருக்காங்க. அதாவது மனோஜித் மிஸ்ரா இவர் தான் வந்துட்டு அக்யூஸ் நம்பர் 1 அப்படின்னு சொல்லணும். இவர் மாணவியை கடத்திட்டு போய் வலுக்கட்டாயமா பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. மனோஜித் மிஸ்ரா ஏற்கனவே இந்த கல்லூரி மாணவி கிட்ட லவ் ப்ரொபோசல் செஞ்சிருக்காரு. இந்த ப்ரொபோசலை அந்த பெண் ஏற்கவும் மறுத்திருக்காங்க. ஏற்க மறுத்திருந்தாலும் நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் அந்த மாணவர் வற்புறுத்தி இருக்காரு. ஆனா மாணவி தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ஏற்கனவே காதலன் இருக்காங்க, அதனால உங்களுடைய ப்ரொபோசலை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி மனோஜித் மிஸ்ரா அவனுடைய காதலை மறுத்திருக்காங்க அந்த மாணவி. இதனால கோபம் அடைஞ்ச மனோஜித் அந்த கல்லூரி மாணவியை பார்க்கும் போதெல்லாம் அவங்களை எப்ப வந்துட்டு இந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லி காத்துட்டு இருந்தாரோ என்னவோ தன்னுடைய காதலை ஏத்துக்கும்படி பல முறை சொல்லியும் டார்ச்சர் கொடுத்துட்டும் வந்திருக்காரு. இந்த நிலையில தான் கடந்த புதன்கிழமை அன்னைக்கு மாணவி கல்லூரிக்கு வந்திருக்காங்க. இவங்க தனியா வந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட மனோஜித் மிஸ்ரா மாணவி இருந்த அந்த வளாகத்தினுடைய கதவுகளை தாழிட்டு மூடிட்டு மாணவி கிட்ட பாலியல் அத்துமீறலையும் ஈடுபட்டிருக்காரு. அதே மாதிரி என்னோட ஆசைக்கு நீ இணங்க மறுத்த அப்படின்னா உன்னுடைய காதலனையும் பெற்றோரையும் கொலை செஞ்சிடுவேன் அப்படின்னு மிரட்டி இருக்காரு. இதனால பயந்து போன அந்த மாணவி அங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம திணறிட்டு இருக்க நேரத்துல அந்த மாணவியை இவர் வலுக்கட்டாயமா கற்பழிக்கவும் செஞ்சிருக்காரு. இத அந்த இடத்துல இருந்த அந்த கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்க 2 மாணவர்களும் பார்த்ததால அவங்க 2 பேருமே அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அந்த சமயத்துல மாணவி தன்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் மிஸ்ராவினுடைய காலை பிடிச்சு கெஞ்சிருந்ததாவும் அதே நேரத்துல என்னை எப்படியாச்சும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லையாச்சும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கதறி இருக்காங்க. இருந்தாலும் ஹாக்கி பேட்டால அடிச்சு சித்திரவதை செஞ்சு மிருகத்தனமா அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறதா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறதா இப்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த விவகாரத்துல முக்கிய குற்றவாளியான மனோஜ் மிஸ்ரா ஆளுங்கட்சியான திரிணாமுல் காங்கிரசினுடைய மாணவர் பிரிவு நிர்வாகியா இருக்கிறதா ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. இது இன்னும் இந்த அரசியல் வட்டாரத்துல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது எதிர்கட்சியான பாஜகவினர் மம்தா பானர்ஜியினுடைய அரசை கடுமையாகவும் விமர்சித்து வராங்க. அடுத்த வருஷம் கொல்கத்தாவில் சட்டமன்ற தேர்தல்
ஒரு பக்கம் நடைபெற இருக்கு. இந்த நிலையில கல்லூரி வளாகத்துல ஒரு வருஷத்துக்குள்ள நடந்திருக்கிற 2வது படுபயங்கர பாலியல் வன்கொடுமை சம்பவம் இது அப்படிங்கிறதுனால ஆளும் திரிணாமுல் காங்கிரசுக்கு இந்த விவகாரம் ஒரு பெரிய சிக்கலையே ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விவகாரம் தொடர்ந்து பூதாகரமா வெடிச்சிருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி மாணவர்களும் ஒரு பக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மாநில பாஜக முதல்வர் அதாவது சுகந்தா மஜும்தார் அவரும் வந்துட்டு இந்த விவகாரம் தொடர்பா அவருடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு. அவருடைய கண்டனத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது போலீஸ் துறை முதலமைச்சர் கைவசம் இருந்து கூட மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி சீரழிஞ்சிட்டு வருது அப்படின்ற மாதிரி அந்த மாநிலத்துடைய பாஜக முதல்வரும் அவருடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கார். ஏற்கனவே ஆர்ஜிகர் மருத்துவமனையில் நடந்த ஒரு பாலியல் பலாத்கார சம்பவம் இன்னும் அடங்கிறதுக்குள்ள அதனால பெரிய போராட்டமே வெடிச்சது. அதெல்லாம் நம்மளால அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியாது. இந்த நிலையில தற்பொழுது மேலும் கொல்கத்தாவில் சட்டக்கல்லூரி மாணவி ஒருத்தவங்க பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்க சம்பவம் இப்ப அந்த மாநிலத்துல ஒரு பரபரப்பை பற்ற வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விவகாரத்துல அடுத்து என்ன நகர்வுகள் இருக்க போகுது அப்படிங்கிறது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.